நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் இன்னும் ராஜாவாயிருக்கும் போதே நீ இஸ்ரவேலை நடத்திக் கொண்டு போய் நடத்திக் கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட பின்பு, கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட ஏபூசாகிய எருசலேமுக்குப் போனான். எபூசியர் அத்தேசத்தின் குடிகளாயிருந்தார்கள். அப்பொழுது எபூசின் குடிகள் தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை என்றார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாயிருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாயிருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செரூயாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் அது தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. பிற்பாடு அவன் நகரத்தை மில்லோ தொடங்கி சுற்றிலும் கட்டினான். யோவாப் நகரத்தின் மற்ற இடங்களை பழுது பார்த்தான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தியடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவீதை ராஜாவாக்கும்படி அவன் வசமாயிருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரவேலரிடத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவீதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகளின் இலக்கமுமாவது, அக்மூனியின் குமாரனாகிய யாஷோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன். இவன் 300 பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்று போட்டான். இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் எலெயேசார். இவன் 3 பராக்கிரமசாலிகளில் ஒருவன். பெலிஸ்தர் பாஸ் தம்மீமிலிருக்கிற வார்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்தபோதும், ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடின போதும், இவன் தாவீதோடே அங்கே இருந்தான். அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்தார்கள். அதனாலே கர்த்தர் பெரிய இரட்சிப்பை நடப்பித்தார். 30 தலைவரில் 3 பேர் அதுல்லாம் என்னும் கன்மலை கெபியிலிருக்கிற தாவீதினிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் பாளையம் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கில் இறங்குகிற போது தாவீது அரணான ஒரு இடத்திலிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானியம் பெத்லெகேமில் இருந்தது. தாவீது பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு, என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான். அப்பொழுது அந்த 3 பேர் பெலிஸ்தரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்லெகேமின் ஒலிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றிப் போட்டு, நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக் கொள்ள கடவர். தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான். இப்படி இந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். யோவாபின் சகோதரனாகிய அபிசாய் அந்த 3 பேரில் பிரதானமானவன். அவன் தன் ஈட்டியை ஓங்கி 300 பேரை மடங்கடித்ததினால் இந்த 3 பேரில் பேர் பெற்றவனானான். இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மையுள்ளவனானதினால் அவர்களில் தலைவனானான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு இவன் சமானமானவன் அல்ல. பராக்கிரமசாலியாகிய யோய்தாவின் குமாரனும்
கப்சேயேல் ஊரானுமாகிய பெனேயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலுமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல், உறைந்த மழை பெய்த நாளில் அவன் ஒரு கெபிக்குள்ளே இறங்கிப்போய் ஒரு சிங்கத்தைக் கொன்றான். 5 முழ உயரமான ஒரு எகிப்தியனையும் அவன் கொன்று போட்டான். அந்த எகிப்தியன் கையில் நெய்கிறவர்களின் படைமர கணதியான ஒரு ஈட்டி இருக்கையில், இவன் ஒரு தடியைப் பிடித்து அவனிடத்தில் போய் அந்த எகிப்தியன் கையிலிருந்த ஈட்டியை பறித்து அவன் ஈட்டியினாலே அவனை கொன்று போட்டான். இவைகளை யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா செய்தபடியினால் 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தான். 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமானமானவன் அல்ல. அவனை தாவீது தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான். இராணுவத்திலிருந்த மற்ற பராக்கிரமசாலிகள் யோவாபின் தம்பி ஆசகேல், பெத்லெகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான், ஆரோதியனாகிய சம்மோத், பெலோனியனாகிய ஏலேஸ், தெக்கோவியனாகிய இக்கேசின் குமாரன் ஈரா, ஆனதோத்தியனாகிய அபியேசேர், ஊசாத்தியனாகிய சிபெக்காய், அஹோகியனாகிய ஈலாய், நெத்தோபாத்தியனாகிய மகராயி, நெத்தோபாத்தியனாகிய பானாவின் குமாரன் ஏலேத், பெயமீன் புத்திரரின் கிபேயா ஊரானாகிய ரிபாயின் குமாரன் இத்தாயி, பிரத்தோனியனாகிய பெனாயா, காகாஸ் நீரோடை தேசத்தானாகிய ஊராயி, அர்பாத்தியனாகிய அபியேல், பகரூமியனாகிய அஸ்மாவேத், சால்போனியனாகிய எலியாபா, கீசோனியனாகிய ஆசேமின் குமாரர், ஆராரியனாகிய சாகியின் குமாரன் யோனத்தான், ஆராரியனாகிய சாக்காரின் குமாரன் அகியாம், ஊரின் குமாரன் எலிபால், மெகராத்தியனாகிய ஏப்பேர், பெலோனியனாகிய அகியா, கர்மேலியனாகிய எஸ்ரோ, எஸ்பாவின் குமாரன் நாராயி, நாத்தானின் சகோதரன் யோவேல், அகரியின் குமாரன் மிப்கார், அம்மோனியனாகிய சேலேக், செரூயாவின் குமாரனாகிய யோவாபின் ஆயுததாரியான பெரோத்தியனாகிய நாராயி, இத்ரியனாகிய ஈரா, இத்ரியனாகிய காரேப், ஏத்தியனாகிய உரியா, அக்லாயின் குமாரன் சாபாத், ரூபனியரின் தலைவனாகிய சீசாவின் குமாரன் அதினா என்னும் ரூபனியன். அவனோடே 30 பேர் இருந்தார்கள். மாகாவின் குமாரன் ஆனான், மிதினியனாகிய யோசபாத், அஸ்தரேத்தியனாகிய உசியா, ஆரோவேரியனாகிய ஓத்தாமின் குமாரர் சாமாவும் ஏகியேலும், சிம்ரியின் குமாரன் எதியாயேல், தித்சியனாகிய அவன் சகோதரன் யோகா, மாகாவியரின் புத்திரர் எலியேல், எல்நாமின் குமாரர் எரிபாயும், யொசவியாவும், மோவாபியனான இத்மாவும், மெசோபாயா ஊரானாகிய எலியேலும் ஓபேதும் யாசியேலுமே.